ரீசெண்டா அஜித் குமார்ங்கிற ஒரு பர்சனை ஒரு 5 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சேர்ந்து அடிச்சு கொலை பண்ணிட்டாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலா நிக்கிதாங்கிற ஒரு லேடியோட பாட்டிக்கு அஜித் குமார் ஒரு வீல் சேர் எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு அவர் 500 ரூபா கேட்டதாகவும், அந்த 500 ரூபா தரமாட்டேன், இல்ல 100 ரூபா தான் தருவேன்னு அந்த லேடி சண்டை போட்டுட்டு, இந்த ஒரு சண்டைக்காக அந்த அஜித் குமார் மேல என்னோட நகையை திருடிட்டான் அப்படின்னு பொய் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதனாலதான் அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் திருடின நகையை எங்க வச்சிருக்கன்னு கேட்டு அந்த அஜித் குமாரை அடிச்சு டார்ச்சர் பண்ணி சாவடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த நிக்கிதா நிறைய பேரை கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லி காசு வாங்கி ஏமாத்திருக்காங்க. இதுக்காக இவங்க மேல இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட போலீஸ் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலைன்னா, இது மாதிரி பெரிய பெரிய திருட்டெல்லாம் பண்றவங்கள விட்டுடுறாங்க. இது மாதிரி பொய் கேஸ்ல மாட்டுறவங்க, கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து வரவங்களை மட்டும் போலீஸ் ஏன் இப்படி அடிச்சு டார்ச்சர் பண்றாங்கன்னு தெரியல. அண்ட் இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.